இது அலை ஒளி செய்தி ஊடகம். எங்களோடு இணைய மறவாதீர்கள். பஹாங் கேமரன் மலையில் இந்திய மகளிர் சமூக நல இயக்கம் சார்பில் தீபாவளி கிறிஸ்துமஸ் இணைந்த திறந்த உபசரிப்பு விழா கேமரன் மலை IVY விடுதி விருந்து மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழா குத்துவிளக்கு ஏற்றுதலுடன் துவங்கியது. முக்கிய விருந்தினர்களாக தொழில் முனைவர் டாக்டர் சின்னையா நாயுடு, டாக்டர் ஜோபினா நாயுடு தம்பதியர் பாரம்பரிய முறையில் விளக்கேற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பேரா மாநில புகழ்பெற்ற பாடகர் இருகுரல் செல்வன் MM சண்முகம் இசை நிகழ்ச்சியால் பங்கேற்பாளர்களை கவர்ந்தார். நிகழ்ச்சியை சந்திரகாந்தன் சிறப்பாக மேடையிட்டார். சமூக பொறுப்பு செயல்பாடாக பொருளாதார சவாலில் உள்ள குடும்பங்கள், உடல் இயலாமை கொண்டவர்கள் போன்றவர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. பஹாங் மாநில மந்திரி விசாரின் சிறப்பதிகாரி அனிதா குமாரி கணவர் இஸ்மாயில் உடன் கலந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை பாராட்டியதுடன் வசதி குறைந்த மக்களுக்கு பொருளுதவி வழங்கியதற்கு நன்றி கூறினர். முன்னாள் காவல்துறை அதிகாரி தமிழ் திரு ராஜன் ஒருங்கிணைத்த இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதாவது மாநில முதல்வர் மூலியமாக அவரால் வர முடியல, அவருக்கு பிரதிநிதியாக நாங்கள் இங்கு வந்திருக்கிறேன். ஸோ இடையில நான் இந்த வாய்ப்பை எடுத்து அனைவருக்கும் எஸ்பெஷலி இந்த கிளப் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா சிறப்பாக செய்து கொடுக்கிறீங்க. இன்னும் மேலும் நீங்க இந்த நிகழ்வுகளை அடுத்தடுத்து நல்லா சிறப்பாக செய்வோம். அவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம குமரசி சொல்லியிருந்தாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு செய்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல நல்லா செய்திருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ஒரு நிகழ்வு. லோக்கல் பீப்புளுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது இன்ஃபேக்ட் சாப்பாடு நல்லா சிறப்பாக இருக்கு. நமக்கு நல்ல அறிமுகமானவர் தான். பஹாங் அரசியல் பிரமுகர் சிம்மாதிரி கலந்து மேலும் ஆதரவு தெரிவித்தார். குறிப்பாக பேரா மாநிலத்தை சேர்ந்த மலாய் பெண்கள் தமிழ் பாட்டுக்கு ஆடிய கலை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. இது இன ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டானது. தமது உரையில் அனிதா குமாரி, பஹாங் மாநிலம் அனைத்து இன மக்களுக்கும் ஒன்றிணைந்து வாழும் நிலம் எனவும் மந்திரி விசாரின் மக்கள் நட்பு முயற்சிகளை பாராட்டியும் கூறினார். விழாவின் முடிவில் டாக்டர் சின்னையா, டாக்டர் ஜோபினா தம்பதியர் 3 இன மக்களுக்கும் அன்பளிப்பு பொதிகளை வழங்கினர். இரு பண்டிகைகளை ஒரே மேடையில் இணைத்து மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் பொங்க செய்த இந்த விழா கேமரன் மலையின் சமூக ஒற்றுமையின் அழகை வெளிப்படுத்தியது. எல்லோருக்கும் வணக்கம். இது இந்த கிளப் பஜ்ஜிகான் வனிதா இந்தியா 2023 நான் அமைச்சேன். நான் இந்த இயக்கத்தோட அமைப்பாளர், ஆலோசகர். இதில் இருக்கிறவங்க எல்லாமே முழுக்க லேடிஸ் சொல்லுவாங்க. இது பேர் தான் கிளப் பஜ்ஜிகான் வனிதா இந்தியா கேமரன் ஐலண்ட். ஆனால் நம்ம செய்யறது எல்லாமே பஜ்ஜிகான் எழுது. அந்த நேரத்தில் நம்ம எந்த இனத்தையும் நம்ம விட்டுற மாட்டோம். இந்தியர்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள், ஓராங் அசால், ஸோ இந்த 4 இனமும் இங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கோவிட் டைம்ல நம்ம நிறைய உதவி செஞ்சுருக்கிறோம். அப்போ இந்த காராட்லையும் வந்தவங்களையும் வெள்ளம் வந்துச்சு, பெரிய வெள்ளம். அந்த நேரத்தில் நம்ம இயக்கத்தில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு நம்ம நிறைய இந்த மாதிரி இந்த சாப்பாட்டு பொருள்லாம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறோம். இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் இது தீபாவளி முன்னிட்டும் கிறிஸ்துவ முன்னிட்டும் கிளப் பஜ்ஜிகான் வனிதா இந்தியாவோட கொடுக்கறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணுது. ஏன்னு சொன்னா தீபாவளி முடிஞ்சிருச்சு, கிறிஸ்துமஸ் வரப்போகுது. அதை முன்னிட்டு கிறிஸ்தியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நம்ம இந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கும் நம்ம கொடுத்தோம். இன்னும் மேன்மையின் காலத்துல அண்ணாச்சி மாதிரி நல்ல உள்ளங்கள் படிச்சவங்க எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க இது செய்வோம். வணக்கம். நான் கிடால் வந்திருக்கேன், சுண்டல் வந்திருக்கேன். நான் சிங்கப்பூர் சின்ன பார்த்தேன். சிங்கப்பூர் சின்ன பார்த்தேன். எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த இடத்துல இந்த முடியாத ஆளுங்களுக்கு ஜாதி மதி பார்க்காம சீன, வடக்கிழ, தமிழர்களுக்கு இந்த மாதிரி செய்தி அழைச்சாங்க. எனக்கு நான் அதில் ஒத்துழைப்பு கொடுத்தேன், சேர்ந்து செஞ்சு ஒத்துழைப்பு கொடுத்தேன். கரெக்டாக செஞ்சாங்க, நல்லா அழகாக செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நீச்சு வந்திருக்கு. மீண்டும் அவர் சொல்லியிருக்கேன், மீண்டும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க, நான் சப்போர்ட்டாக சொல்லியிருக்கேன். அவரும் ஓகேன்னு இருக்குது. நன்றி.